குட் மார்னிங். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறது எப்படி பார்ப்போமா? ஓகே, நான் சொல்கிற அளவு 2 பேர் குடிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஜூஸ் பதத்துக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் தண்ணி சேர்த்து அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்து வச்ச ஜூஸை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஜூஸ். ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் குறையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2வது வாட்டி போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா தண்ணி விட்டு அடிச்சிங்கன்னா ஃபைன் கிரைண்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஆம்லா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நெல்லிக்காயெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா பிழிஞ்சி ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். காலையில் ஏர்லி மார்னிங்கில் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B1 இருக்குது, விட்டமின் B2, விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு. விட்டமின் இ, நிறைய பேர் விட்டமின் இ கேப்சூல்ஸாக கூட எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நெல்லிக்காயில் இத்தனை விஷயம் இருக்குன்னு தெரியாமலே நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒதுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி இதெல்லாம் பண்ணாமல் இனிமேல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஜூஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லைல்ல? சூப்பராக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கிறதுக்கான ஜூஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள்.